என்னம்மா இன்னைக்கு என்ன லஞ்சு? கீரை தான். எந்த கீரை? ம் ம் நான் வீடியோ போடலை, ஏன்னா நான் வீடு காலி பண்ணுறது இருக்கோம். அதனால் இந்த வீடு தேடுறதுனால என்னால் போட முடியலைங்க. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. இனிமேல் தொடரணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். உங்கள் சப்போர்ட்டால் இன்னும் நான் என்னோட வீடியோ நல்லா வளரணும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோ பண்ணுறோம். முதல்ல இந்த கீரை க்ளீன் பண்ணிவிட்டு தண்டெல்லாம் தனியாக வச்சிடலாம். இந்த தண்டை வந்து நாளைக்கு பொரியல் பண்ணிடலாம். கீரையை வந்து கிடைச்சிடும். ஒரே கீரை தான் போல. ஆமாம், இந்த க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் போயிட்டு கிச்சனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், பூண்டு இதெல்லாம் தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டா உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பயிரை தான் இப்போ வேக வைக்கணும். அது பேர் என்னது? அது பேர் சோயான்னுவாங்க. பட்டர் இது பேர் சரியா தெரியல எனக்கு. கமெண்ட்ஸில் என்ன சொல்லுங்கள் கைஸ். ஆமாம் ஆமாம் கைஸ், அது என்ன பயிருன்னு நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். அது சொன்னாங்க, மறந்துட்டேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் வேக வச்சிடலாம். வேக வச்சு வெங்காயம் தக்காளி போட்டு ஃப்ரை பண்ணி கீரையை கடைஞ்சி மசில் பண்ணி. ஓகே ஓகே. வெங்காயம் நறுக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, கீரைக்கு. இது வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை போடுறதுக்கு ஒரு தக்காளி, அரை தக்காளி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், அதெல்லாம் பூண்டு உரிக்கிறேன். பூண்டு வந்து அரைக்கீரைக்கு அவ்வளோ சத்து. அதாவது அதில் ஏசி இருக்குது, அயன் கண்டென்ட் இருக்குது. காலுக்கு நம்ம எலும்புகளுக்கெல்லாம் நல்ல பலம். கால்சியம்லாம் இருக்குது. கால்சியம் இருக்குது. மெக்னீசியம் பொட்டாசியம் கூட இருக்குன்னாங்க. அப்படியா? அதெல்லாம் நல்ல ஒரு நல்ல அரைக்கீரை வந்து இதெல்லாம் நைட்டு சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும். குழந்தை பெற்றவங்களுக்கு இதை கொடுப்பாங்க. ஆமாம், அவங்களுக்குலாம் தேவையில்ல அயன் கண்டென்ட். அரைக்கீரை தான் கொடுப்பாங்க. நல்லா மோஷன் போகணுன்றதுக்காக குழந்தை பிறந்தவங்களுக்கு இதை கொடுப்பாங்க. இந்த பொரியல் பண்ணி பூண்டு நிறைய போட்டு இது ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு போய் செய்ய போகலாம். ஓகேவா? பிடிச்சிட்டு சின்ன வெங்காயம்லாம் முடிச்சு கட் பண்ணிக்கிட்டு டக்குன்னு முடிச்சிடலாம் வேலையை. ரொம்ப கண் எரியுதுமா. கண் எரியுதா? சரியா? வெங்காயம் அந்த கண் எரியுதுன்னு தெரியுமா? படித்த பையன் தானே, சொல்ல. எனக்கு தெரியுமே. அதான் சொல்லு. என்ன வெங்காயம் வெட்டும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் வந்து ஏரில் படும்போது ஒரு ஒரு காம்பவுண்டாக மாறும். இந்த காம்பவுண்ட் வந்து நம்மள கண்ணில் இருக்கிற அந்த தண்ணியை உருவாக்குற ஆர்கனை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுறனால தண்ணி அதிகமாக வருது கண்ணில். இதுதான் சயின்டிஃபிக் ரீசன். நம்ம இதை பார்க்கலாமா? இதெல்லாம் போட்டாச்சு. கீரை, வெங்காயம், பூண்டு, தக்காளி. இந்த தக்காளி இதில் நிறைய போடணுங்க. புளி போடுவாங்க சில பேர். எனக்கு புளி பிடிக்காது. அது புளிச்ச கீரை போட்டால் தான் பிடிக்கும். ஒரு கட்டு அரைக்கீரை, ஒரு கட்டு புளிச்ச கீரை போட்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த புளி போட்டு கடந்தால் எனக்கு பிடிக்காது. ஆனால் தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே போட்டுப்பேன். இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி, இல்லை 1/4 டம்ளர். ரொம்ப தண்ணியாக எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் நான் சுருக்கமாக தான் பண்ணுவேன், கட்டியாக பண்ணுவேன். தண்ணியெல்லாம் பண்ணால் பிடிக்காது. இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் வேக போட்டுடலாம். ஓகேவா? மூடி வச்சிடலாம். இந்த அடுப்பில் சாதம், இந்த அடுப்பில் காஃபி, எனர்ஜிக்கு காஃபி குடிச்சிக்கிறேன். அடுத்தது அதை இறக்கிட்டு இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் வெந்தால் போதும். அப்படியே வேகட்டும். இது அரிசி சாதம் வேகட்டும். சாதம் அப்போ தான் போட்டிருக்கேன், இன்னும் கொதி வரல. காஃபியை குடிச்சிட்டு அடுத்தது உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடலாம். காஃபி போட்டு குடிக்கலாம். காஃபி ஏன் குடிக்கிறாங்க அடிக்கடிக்கு? கொஞ்சம் சுறுசுறுப்பு வரதுக்காக போட்டு குடிக்கிறாங்க. ஏன்னு தெரியுமா? தெரியுமே. சொல்லி பார்க்கலாம்.
இந்த நியூரான்ஸுக்கு வந்து கஃபேனு கச்சுது வச்சுக்கோங்களேன், தூக்கம் அப்படியே காணாமல் போயிடும். அதனால தான் நைட்டில் வந்து காஃபி குடிக்கக்கூடாதுன்னுவாங்க. அப்படியா? அதனால நைட்டில் குடிக்க. ஆனால் காலைல குடிச்சா நல்ல சுறுசுறுப்பு கொடுக்கும். அப்படிங்களா? ம். நல்ல பதில். அதே சமயம் கஃபேன் ரொம்ப சேர்த்தாலும் உங்களுக்கு தூக்கமே வராமல் போயிடும். தூக்கமே வராமல் போயிடும். லிமிட்டாக தான் சேர்க்கணும். சரி, ஓகே ஓகே. காஃபி எனக்கும் போடுறீங்களா? போடுறேன். ஃப்ரை பண்ணிக்கலாம். கீரை அவ்வளோதான், இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த கீரை எதுக்கு தெரியுமா? திறந்தே தான் வைக்கணும். குக்கர்லலாம் வச்சுன்னு வச்சுக்கோ, அந்த க்ரீன் கலரில் இருக்காது. அந்த கலர் வந்து மாறிடும், ப்ரௌன் கலரில் மாறும். இந்த மாதிரி பச்சையாக இருக்கணும்னா நம்ம வந்து பாத்திரத்தில் போட்டு வேக வைக்கணும். அதே சமயம் மூடக்கூடாது. அது ஃபஸ்ட்டு மூடணும்னா அது ஃபுல்லாக இருந்ததுனால கொஞ்சம் ஆவி பட கொஞ்சம் கீழே இறங்குன்றதுக்காக தட்டு போட்டு மூடணும். அதுக்கப்புறம் எடுத்துணும் அந்த தட்டை எடுத்துட்டு கலரிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கலரி விட்டாதான் நல்லா இருக்கும். ஆமாம், இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும். அதே பழகு கொஞ்சம் இருக்குது, தயிரை ஊற்றிச்சு. பழத்தில் என்னம்மா உங்களுக்கு ப்ரோட்டீன்லாம் இருக்கா என்ன? அதில் பழத்தில் நல்ல சத்து. பழகுன்னா காலையில் சாப்பிட்டு இந்த வெங்காயத்தை வச்சு சாப்பிடலாம், இல்லையா ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம், மோர் மிளகா வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுக்காக நான் சொல்ல, உடம்ப குளுமைப்படுத்தும். இந்த வெய்ய காலம்லாம் இப்போ சம்மருக்குலாம் வந்து இந்த மாதிரி தான் சாப்பிடணும். சாப்பிட்டாதான் எண்ணெய் ஊற்றிக்கும். நான் இதுக்கு பச்சை மிளகா போட மாட்டேங்க. கீரைக்கு காஞ்ச மிளகா தான் போடுவேன். அதை தாளித்து அந்த காஞ்ச மிளகா மட்டும் அதில் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அதை அரைச்சிடுவேன். அவ்வளோதான். சும்மா ஒரு 2 ஒரு தடவை ஒரு டன். ஆமாம், சும்மா ரொம்ப ஒரு டன் வச்சுங்க, நைஸாக அரைச்சிடும். அதில் அதை பார்த்து அரைக்கணும். அதை ஆஃப் பண்ண வேண்டியது தான். ஆறிடுச்சுன்னா கடுகு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு அந்த காஞ்ச மிளகா மட்டும் எடுத்து இதில் போட்டு அரைச்சிட வேண்டியது தான். ஆஃப் பண்ணிடலாம், ஆறட்டும். கடுகு போட்டலாம். கடுகு பெருங்காயம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு வாசனைக்கெல்லாம் ஆமாம், சூப்பராக இருக்கும். இது ஃப்ரை இந்த மசாலா டேஸ்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணும். பெருங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த கருவேப்பிலை கொஞ்சம் அலசிக்கலாம். இது வெங்காயம் தக்காளிலாம் போட்டு இது பண்ணுவீங்களா? வெங்காயம் தக்காளிலாம் போட்டு தாளிப்பீங்களா? ஆமாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுலேயே வெங்காயம் தக்காளி இருக்கு. இதுலேயே வெங்காயம் தக்காளி ஆற வச்சு வந்துடுறேன் ஃபேன் காற்றுலாம். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருவோம். இது ப்ரௌன் கலரில் வந்தோடனே அதுக்கப்புறமா தான் இது தாளித்து அதில் போட்டு சோயா போட்டு அந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இது எதுக்கு? பொட்டேட்டோக்கா? கொஞ்சம் உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வரும். கீரை தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுட்டேன். எண்ணெய் பத்தலை. எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றி தாளிக்க போகிறேன். கடுகா? கடுகு உளுந்தலாம்.
காஞ்சி மிளகா, ம் கொஞ்சோண்டு உளுந்து, காஞ்சி மிளகா, செஞ்சு போடு, காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகா போட்டுக்கணும். ஏன் இவ்வளோ ஓகேவா? அப்புறம் நல்லா இருக்கும், காரமாக இருந்தால் ஆமாம், டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எங்கே வச்சுட்ட மிளகா முடி எங்கே வச்சு அவ்வளோதான் போதும். இது அப்படியே ஆறுனதுக்கப்புறம் கீரை ஆறுனதுக்கப்புறம் அதில் போட்டுருங்க. அதில் காஞ்ச மிளகா மட்டும் போட்டு அரைச்சிடலாம். இந்த தயிர் போட்டுட்டேன். எதில்? இதில். போடுறதுக்கு நீ எங்கே வர? சாரி கைஸ், வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கையும் போட்டு மஞ்சத்தூள், உப்பு, காரம் தேவைக்கு ஏற்ற காரம். உப்பு போட்டோம்ல நம்ம. ஆமாம், உப்பு போட்டோம். அது வேண்டாம், மறந்துட்டேன். மஞ்சத்தூளும் காரமும் கொஞ்சோண்டு காரமும் போடணும். வீட்லேயே அரைக்கிறது தான் மிளகாத்தூள்லாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள். நான் கடையில் வாங்குறது இல்லை மேம். அதுக்கு முன்னாடி வாங்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அதை வாங்காத, இதை வாங்காத, இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நல்லா இல்லை, உடம்புக்கு நல்லது கிடையாது அதெல்லாம் அப்படின்னு சொன்னதுலேருந்து நான் வீட்லேயே எல்லாத்தையுமே அரைச்சிக்கிறது. ஆனால் அது உண்மைதான். அவங்க வந்து சில கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால கேன்சருக்கு கூட வர வாய்ப்பு இருக்குன்றாங்க. எங்கள் கலருக்காக என்னென்னமோ போடுறேன்றாங்க, மட்டமான தூள் கொடுக்குறாங்க. அதனால் எல்லாமே வீட்டில் தான் வீட்லேயே அரைச்சிக்கினா நம்ம உடம்புக்கு நல்லது. கடையில் வாங்கினாலும் கட்டுப்படி ஆகாது முதல்ல. ஆமாம், வீட்டில் வாங்கி அரைக்கிறது தான் நிறையாவும் இருக்கும். விலையும் கம்மி அரைக்கிறதுக்கு. ஆமாம். இது மிளகாலாம் இதில் போட்டுடலாம். கீரை நல்லா ஆறிடுச்சு, சும்மா லைட்டாக தான் சூடாக இருக்குது, அரைச்சிடலாம். இந்த மிளகாலாம் போட்டு உளுந்தெல்லாம் வேண்டாம், போடக்கூடாது. உப்பு மட்டும் போடலாம், அளவுக்கு ஏற்ற உப்பு. அவ்வளோதான். இதை போட்டு அரைச்சி ஒரு சுற்றி அரைச்சிட்டு வரேன். சூடாக இருக்குல்ல, கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்தாவே திரிக்கிட்டு பிளேட் போர்டில் தான் போடணும். சும்மா இப்படி சுற்றணும், ஒரு ஓவராக நைஸாகிடும். நல்லா அரைஞ்சிருக்கு, நல்லா அரைஞ்சிருக்கு. அவ்வளோதான். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். உருளைக்கிழங்கு ரெடியா? ரெடி ஆயிடுச்சு. இறக்க வேண்டியது தான். ஆஃப் பண்ண வேண்டியது தான் ஸ்டவ்வை. ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சமையல் அந்த உளுந்து லாஸ்ட்டாக போட்டுருவோம். சாதம் முடிஞ்சிச்சு. சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த தண்ணி மட்டும், இந்த வேக வச்ச தண்ணி மட்டும் ஊற்றி மூடி ஒரு குழுக்குனா நல்லா அந்த சாறுலாம் நல்லா வேஸ்ட் ஆகும். கை போட்டால் தான் வரும். ரொம்ப தண்ணியாக ஊற்றினாலும் நல்லா இருக்காது. இதெல்லாம் இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். சாத்தில் போட்டு கொஞ்சம் பெசரி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.
உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இறக்கிட வேண்டியதுதான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் பசங்களுக்கெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணாதாங்க பிடிக்கும். எனக்கே அதான் பிடிக்கும். எஸ்பெஷலி எனக்கு பிடிக்கும். நல்லா ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த சாதத்தை வச்சிடலாமா? சாதத்தை வச்சிடலாம். வேண்டுறீங்க? வேணும்ல, அன்னம் இல்லை, அதனால் கை தூக்கி 3 தடவை பண்ணணும். ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. சமையல் முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு லஞ்சு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதோட அடுத்த சமையல் என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணி நல்ல ஒரு டிஷ்ஷாக உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? பாய்.